கிறிஸ்துக்கள் அன்பான காலக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விஷயம் எங்களோடு கூட இயேசுவின் தான் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். அதுல முதலாவது உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்தமான வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவர்லேருந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் எப்போ நம்மோடு கூட இருக்கணும், ஆண்டவர்ல கிருபை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே யார் கேட்குறாங்கன்னா ஆபிரகாம் கேட்குறாங்க. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் தான், ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். ஆண்டுடைய கண்கள் இருந்து நமக்கு கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டும், அல்லது ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவோம், நம்முடைய வயதை சொல்லி நம்மளோட செய்வோம், சில காரியங்களை செய்வதற்கு மறுப்போம், அல்லது சில காரியங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்போம். ஆனால் இங்கே ஆபிரகாம் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய தடவை அந்த கதைகளை வாசித்திருக்கிறோம், நிறைய தடவை கடந்து சென்றிருக்கிறோம், நிறைய பிரசங்களை கேட்டிருக்கிறோம். நீங்க எடுத்து ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அப்புறம் பாருங்க, பார்த்தது மட்டும் இல்லை, என்ன செய்யறாரு, கூடார வாசல இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன செஞ்சாராம், தரை மட்டும் குனிந்து. பாருங்க, அவருக்கு வயசு எத்தனை, அப்போ 99 வயசுல அவர் எப்பேற்பட்ட ஒரு காரியங்களை செய்யறாரு. நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்கன்னா கூட நம்ம என்ன கண்டுக்காம போவோம். அவர் என்ன செய்யற, கண்களை எடுத்து பார்க்கறாரு. பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவங்கள என்ன செய்யறாரா, அங்கே போய் அவங்ககிட்ட என்ன செய்யறாரு, ஓடி போய் எதிர்கொண்டு போய் தரை மட்டும் ஒன்று. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் பார்க்கறது. இப்போ நீங்களும் நானும் யாரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவர் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இல்லை, நம்ம என்ன செய்யணுமா, வெளியே வரணும், கூட ஆண்டவர் இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வந்து என்ன செய்யணுமா, அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஓடி நினைச்சு எதிர்கொண்டு ஓடின்னு போட்டிருக்கு. வயதான அந்த ஆபிரகாம் எப்படி ஓடி நினைச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேணும், இன்னைக்கு நீங்க என்னை விட்டு போகாதீங்க, நீங்க கண்டிப்பா என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மட்டும் என்ன செய்யறாரு, அவர் ஓடுறாரு. அவங்க என்ன செய்யறாரு, ஓடுறது மாத்திரம் இல்ல, தரை மட்டும் குனிந்து. எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா, வயது ரொம்ப, அந்த வயதான காலத்துல ஓடுறாங்க. ஓடுறது மாத்திரம் இல்லை, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்னது, தரை மட்டும். தாழ்மை, எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையை நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்படி தாழ்மையா இருக்கிற அந்த மனுஷன்கிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்கள வந்து ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ உங்களை பெரிய ஜாதியாக்குவேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது நடக்கல. ஆனாலும் கூட அவர் எப்பேற்பட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு மகனாக ஆண்டவருக்காக இருந்திருக்கிறான்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களை கவனிப்பதற்காக ரொம்ப பிரயாசப்படுவார். அவரும் சரி, தீவிரமாய் ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும், ரொம்ப தீவிரமாய் என்ன செய்யறாரு, அவரு காரியங்களை செய்யறாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர்கிட்ட அவர் என்ன செய்யறாரு, சமீபமாய் போகிறாரு. அப்படின்னு அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எங்க பார்க்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். 22வது வசனத்துனா, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளல. என்ன செய்யறது, இந்த மனுஷன் வயதான காலத்துல கூட என்னது, இங்க பார்த்தா 3 புருஷர் அவருக்கு எதிராக நின்றார்கள். 3 புருஷர் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது தேவனுடைய தூதர்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து அவர் என்ன செய்யறாரு, காரியங்களை செய்கிறார். அப்படி செய்வது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 23வது வசனம் 18-23 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆபிரகாமும் சமீபமாய் சேர்ந்து ஆண்டோடைய பாதத்துல நிற்க மாத்திரம், ஆண்டோடைய பாதத்துல சமீபம், நம்முடைய காரியங்கள் ஆண்டோட மாத்திரம் நம்ம ரொம்ப நெருங்கிய உறவு நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, அப்படியே கிருபை நமக்கு கிடைக்கும். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை நமக்கு கொடுக்க
வல்லவராக இருக்கார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்னும் அடுத்த ஒரு ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற கால திட்டத்துல என்ன செய்ய போறீங்க, நீங்க கையில உங்களுக்கு குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கே சிரிப்பு வரும், அவங்களுக்கே நகை போறோம். ஏன்னு சொன்னா வயது அவ்வளவு கடந்த பிறகு எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன இந்த காரியத்தை இத்தனை வயதுக்கு அப்புறம் யாருமே நம்ப முடியாத அளவுக்கான வயதுல ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. பார்த்து ரொம்ப ஆச்சரியம் இல்லை? வயதான ஒரு மனுஷன் 99 வயதுல ஆண்டோடைய நோக்கி பார்க்க கண்களை எடுத்து பார்க்கணும். நம்ம வயதுக்கெல்லாம் காரணம் இல்லை. நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், எல்லா சூழ்நிலையிலும் கிடைச்ச ஆண்டவரே நீ இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அது எங்களுக்கு நிறைவேறல, நீங்க இதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஜெபித்தோம், இன்னும் கூட எங்களுக்கு பதில் கிடைக்கல, அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டோடைய காரியங்களை எவ்வளவு பின்தங்கி போவோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா. ஆனா இங்க ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஆனா இன்னும் ரிசீவ் பண்ணல. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, கண்களை எடுத்து பார்க்கறாரு, ஓடுறாரு, ஆண்டோடைய சமூகத்துல நிக்கிறாரு, ஆண்டோடைய சமூகத்துல சமீபமா நிக்கிறாங்க. என்ன ஒரு குணாதிசயம், ஆண்டவர் அவ்வளவு கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன சரி எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளணும் அப்படின்றத அவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லி கொடுக்குற பெரிய பாடம். எனக்கு இது ஒரு பெரிய பாடமாக தான் இருந்துச்சு. அதை வாசிக்கும் பொழுது, தியானத்தோடு வாசிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் நமக்கு அதிகமாக வெளிப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஆண்டுடைய கிருபையை நீங்களும் நானும் தரணும்னு சொன்னால் எப்படி ஆபிரகாம் பெற்றாரோ, யாருமே நம்ப முடியாத காலத்தில், யாருமே யோசிக்க முடியாத நேரத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம்னு சொன்னால் ஆபிரகாம் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செஞ்சார், தன்னை தாழ்த்தினார். தாழ்த்துவது மாத்திரம் இல்லை, என்ன செஞ்சார், ஆண்டவரோடு கூட நின்றார், ஆண்டவரோடு கூட சமீபமான உறவை வைத்து கொண்டாங்க. அதனுடைய கிருபையை பெற்றாங்க. நீங்களும் நானும் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற இந்த வாழ்க்கையில, இந்த தருணத்துல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய பாத்துல தரை மட்டும் உங்களை தாழ்த்துங்க. நீங்களும் நானும் நம்ம தரை மட்டும் தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஆபிரகாம் கிடைத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன காரியங்களை யோசித்திருக்கீங்களோ, எதுக்கு எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கிருபையும் வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆபிரகாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், நம்ம தாழ்த்தணும், அவரோடு கூட நிக்கணும், அவருடைய சமீபமாய் அவரிடத்துல நம்ம சேரும் அப்படின்னு சொன்னா அப்படியே கிருபை நம்மோடுக்கு எப்படி ஆபிரகாம் சாரால் கிடைச்சிச்சோ அதே போல உங்களுக்கு எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, அன்புக்கு அளவே இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இது எங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் கூட உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதியதாக நீர் கட்டளையிடுகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் தரீங்க சாமி. நாங்கள் சுவாசிக்கிற காற்றை கூட நிறுத்தாதபடிக்கு எங்களுக்கு நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, இந்த பூமியில இன்னொரு நாள் கூட நாங்கள் ஜீவிப்பதற்கு அல்லது கடந்து செல்வதற்கு நீர் கிருபை செய்திருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காற்றினுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்க கிருபை செய்ய. நாங்கள் ஆபிரகாமை போல உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாகவும், தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறவர்களாகவும், உம்மோடு கூட சேர்ந்து நிற்கிறவர்களாகவும், இடத்துல அதிகமாய் சமீபமாய் இருக்கிற பிள்ளைகளாகவும் எப்பொழுதும் அன்பை புரிந்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உண்மையே விசுவாசிக்கத்தக்கதாக பலத்தை தாங்க. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாராவது மனபாரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, யாராவது இந்த காரியம் நடப்பதில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆபிரகாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை சாமி. என்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் நடத்தி தர வல்லவராக இருக்கிறீர் சாமி. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்த கர்த்தர் ஆண்டவரே, எல்லாவற்றோட சித்தத்துக்கு ஏற்ப நிறைவேற்றி தருவதற்காக நன்றி. வயதானவர்களுக்காக செபிக்கிறோம், வியாதிப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களோட கிருபை இருந்து சந்தோஷ சமாதானத்தை தர நீர் கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க சுவாமி. ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்களும் மோடு கூட சேர்ந்து அந்த நித்திய காணல வந்து மோடு சேர கிருபை செய்யணும். நம்ம இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.